குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எப்படா ஆடி மாசம் முடியும், எப்படா ஆவணி மாசம் பிறக்கணும், எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க சுப செலவு சுபகாரியம் பண்ண. அனைவருக்குமே இந்த ஆவணி மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது, அதுக்கான பதிவு தாங்க இது. வருஷத்தில் ஒரு வாட்டி சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய காலமே ஆவணி மாசம். ஆவணி மாசங்கிறது சூரியன் முழுக்க முழுக்க ஆட்சி பலத்துல இருக்கும். சொந்த வீட்டுக்கு சூரியன் வர்றாரு, இது ஒண்ணு. எல்லாத்துக்குமே ஆவணி மாசம் வந்ததான் ஒரு காரியத்தை அடிக்கல் நாட்டுவாங்க இந்த ஆவணி மாசம். அப்படிப்பட்ட ஆவணி மாசத்தை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல என்ன தெரியுங்களா, ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் இருக்கு. சூரியனும் கேதும் இணையும் போது ஜாதகத்துல சூரிய கேது யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துரும் பாத்துக்குங்க ஜாதக ரீதியில. ஏன்னா கேதுங்கிறது பாருங்க ரெண்டுமே நெருப்பு கிரகம், இதுவும் நெருப்பு கிரகம் அதுவும் நெருப்பு கிரகம். ஒரு சில பேருக்கு பயங்கரமா யோகத்தை கொடுத்துரும், அது ஜாதகத்தை பொறுத்துதான். இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள் பாத்தீங்கன்னா சூப்பரான முகூர்த்தம் வருது, எல்லாமே நல்ல முகூர்த்தமா தான் வருது. எதுவுமே ரெண்டே மட்டும் தாங்க தேய்பிற முகூர்த்தம். ஆவணி மாசம் 4ஆம் தேதி புதன்கிழமை ஒரு முகூர்த்தம், 5ஆம் தேதி ஒரு முகூர்த்தம், 11ஆம் தேதி சூப்பர் முகூர்த்தம் புதன்கிழமை வளர்பிறை முகூர்த்தம். அடுத்து பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி வியாழக்கிழமை ஒரு முகூர்த்தம், அடுத்து பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு முகூர்த்தம், அடுத்து 19ஆம் தேதியில சூப்பரான அதுவும் வளர்பிறை முகூர்த்தம் தான். அடுத்து பாத்தீங்கன்னா 29 இதுவும் வளர்பிறை முகூர்த்தம் தான். இதான் சுப முகூர்த்தம் உள்ள நாட்கள். ஒரே விசேஷம் தான் இந்த மாசத்துல. எல்லாருமே ஒரு விஷயம் காரியம் பண்றோம்னா விநாயகரை கும்பிடாம வழிபாடு பண்ண முடியாது. அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாசம் 11ஆம் தேதி வருது. அனைவருமே விநாயகர் பெருமானை கண்டிப்பா ஆரம்பிச்சுட்டு எந்த காரியமும் பண்ணுங்க, தொழில் பண்ணுங்க, உத்தியோகம் பண்ணுங்க, எதை வேணா பண்ணுங்க. உங்க பக்கம் இறைவன் கண்டிப்பா கண் விழித்து பார்ப்பார். இறைவனுடைய அனுகிரகம், விநாயகர் பெருமானுடைய அனுகிரகம் பெற்ற ஒரே மாசம் எதுனா இந்த ஆவணி மாசம் தான். ஏன்னா சூரியனும் கேதுவும் இணைகிறாங்க, கேதுவே விநாயகருடைய அனுகிரகம் தான். அப்ப இந்த மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஏன்னா குரு சுக்ரன் ஜோதிட டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, பொதுவாக மிதுன ராசி கால புருஷனுடைய 3வது ராசி தாங்க இந்த மிதுன ராசி. எப்போதுமே சரி மிதுன ராசிக்காரங்க பாருங்க, நல்ல ஒரு புத்திசாலி குணம் கொண்ட ஒரே ராசினா மிதுன ராசி தான். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், எந்த காரியத்தை எப்ப பண்ணணும், எந்த காரியத்தை எப்ப பண்ணக்கூடாது, எது பண்ணா எப்படி கொண்டு போகலாம்னு சொல்லி ரொம்ப அறிவாற்றல் கொண்ட ஒரே ராசி மிதுனம் 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 தான். தன்னம்பிக்கை கொண்ட ராசி, தைரியமான ராசி, புத்திசாலி ராசி, அறிவான ராசி, எல்லாத்தையுமே அனுசரிச்சு ஒரு நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரே ராசி நீங்க மட்டும்தாங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் என்னங்க ராஜயோகத்தை கொடுக்க போறோம்னு பார்ப்போங்க. ஏன்னா ஆவணி மாசம் பிறக்கணும், எப்ப நல்லது நடக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க மிதுன ராசி என்பர்களே. உங்க லைஃப்ல கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கு. ஏன்னா யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கர்மா கொடுத்துப்பாரு. அது எப்ப வேலை செய்யும், திசா புத்தி உங்க ஜாதகத்துல இப்ப என்ன திசை நடக்குது, என்ன புத்தின்னு பாருங்க. அதை பொறுத்துதாங்க பலனே மாறுபடும். அதனாலதான் எல்லா வீடியோலும் நம்ம என்ன சொல்றோம், ஒரு பொது பலனா பாருங்க. மாத பலன் பாக்குறீங்க, நம்ம எல்லா மாத பலனும் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அது இல்லாம குரு சுக்ரன் ஜோதிட டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப மிதுனத்துக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுப்பா கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோங்க. கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசியிலே பாருங்க, குரு பகவான் சஞ்சாரம் செய்றாரு, சுயசாரம் வாங்கி சஞ்சாரம் செய்யறாரு. 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து கடகராசி சஞ்சாரம். 3ஆம் இடத்துல சூரிய பகவானும் கேது பகவானும் சேர்ந்து சஞ்சாரம். ஆட்சி பலத்துல சூரிய பகவான் வெற்றி ஸ்தானத்துல உட்காந்துருக்காரு. அடுத்து 4ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சார செய்வார். அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சார செய்வார். இதான் கிரகத்துடைய அமைப்பு. ஒரே ஒரு கிரகம் மட்டும் தான் மாறுது, அதாவது புதன் பகவான் மட்டும் கரெக்டா பாத்தீங்கன்னா ஆவணி மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் 3ஆம் பாவத்துக்கு வரார். மற்ற எல்லா கிரகமும் அதே இடத்துல தான் இருக்கும். எந்த கிரகம் ஒரு மாற்றமும் கிடையாது. உங்களுடைய ராசி அதிபதியான ஆவணி மாசம் 14ஆம் தேதி 2ஆம் இடத்துல இருக்கு. அது சூரியனோட இணைய போறார் புதன். மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் இருக்கு, பாத்துக்குங்க. மிஸ் பண்ணிடக்கூடாது, கண்டிப்பா நீ மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி புதன் வக்கரமா இருந்தாருங்க. கண்டிப்பாக பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, ஒரு குடும்பத்துல ஒரு கலகம், ஏதாச்சும் ஒரு தடை தாமதத்தை கண்டிப்பா நீங்க குடும்பத்துல நிறைய செலவுகள் கண்டிப்பாக நீங்க செலவு பண்ணிருப்பீங்க. வண்டி வாங்கினது ரிப்பேர் வந்திருக்கும், இல்ல வண்டி வாங்கினது ஒரு செலவை பார்த்திருப்பீங்க, ஒரு அலைச்சல் இருக்கும், ஒரு மனக்குழப்பம் இருந்தா எத்தனை பேர் கேட்டு பாருங்க. ஆமாங்கிற வார்த்தை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இது எல்லாமே நான் சொல்றது ஜூன் மாசம் ஜூலை மாசத்துக்குள்ள நான் சொல்றது.
ஒரு மனக்குழப்பம், ஒரு தடுமாற்றம், பண விரைய செலவுகள், குடும்ப ரீதியில ஒரு தடை தாமதம், நண்பர்கள் பழக்க வழக்கத்துல ஒரு விரிசல், கூட்டு தொழில ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனை, எனக்கு பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, எனக்கு வேலை உத்தியோகம் சரியா அமையல, நல்ல வேலை தேடுறேன் எனக்கு கிடைக்கல, நான் கஷ்டப்படுறேன், எனக்கு பின்னாடி கஷ்டப்பட்டவன் முன்னாடி போயிட்டான், என்னால முன்னேற முடியல. இது மாதிரி நிறைய விஷயத்த சொன்னது மட்டும் யாருன்னா நீங்க மட்டும்தாங்க. கஷ்டப்படுறீங்க, நல்லா அறிவு, நல்லா ஆக்டிவிட்டா சுறுசுறுப்பா எல்லா வேலையும் பாக்குறீங்க. ஆனா எந்த ஒரு நல்ல ஒரு புரோஜனான ஒரு பலனை நீங்க இதுக்கு முன்னாடி பார்க்க கிடையாது. ஏன்னா புதன் வக்கரத்துல இருந்தாருங்க. அதனால நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டீங்க. சொல்ல முடியாத கஷ்டம், வெளியில சொன்னா அது ஒரு பெருசா இஷ்யூவான்னு சொல்லி நிறைய பேர் சொல்லாமே மறைச்சிருக்காங்க. ஏன்னா மிதுன ராசிக்கு எப்போதுமே சரி சிரிப்பை மட்டும் தான் காட்டுவாங்க. இவங்கள்ட்ட உள்ள ஆதங்கத்தை டக்குன்னு ஒருத்தட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க தெரியுங்களா. இவங்ககிட்ட பிடிச்சதே தாங்க. ஆனா அறிவு பயங்கரமா பிரெயின், இவங்ககிட்ட மூளையை மட்டும் இவங்க நல்லா செலவு பண்ணி நல்லா திங்க் பண்ணாங்கன்னா இவங்களாம் பெரிய ஆள். படிச்சிருக்கவே மாட்டார். கணக்குனா பாருங்க, கணக்கெல்லாம் கொடுத்து பாருங்க, செம்மையா சூப்பரா போடுவார். இப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு? கிரக அமைப்பு நல்லா இருக்குது. ஏன்னா இனிமேல் எதுவுமே நீங்க பயப்படவே கூடாது. ஏன் பயப்படக்கூடாது? எதனால சொல்றீங்க பயப்படக்கூடாதுன்னு? புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. 1. 2ஆம் இடத்துல வருமான சம்பந்த பலமா இருக்கு. அடுத்து சூரிய பகவானை போய் சேர போறாரு. 2. எத்தனை பேர் படிப்பு கல்வி இல்லாம அரசாங்க வேலை எழுதுறீங்க? ஆவணி மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் எழுதி பாருங்க, ரிசல்ட் வரலன்னா என்னன்னு கேளுங்க. எப்படி? ஆவணி மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் எழுதணும் அரசாங்க வேலைக்கு. ரிசல்ட் சூப்பர் ரிசல்ட், அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்கும். நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. மிதுன ராசி மிஸ்ஸே பண்ணக்கூடாது. அரசாங்க வேலை கண்டிப்பா 100% கண்டிப்பா கிடைக்கும். ஜாதத்துல உங்களுக்கு ஜாதத்துல நல்லா தசாபத்தி நல்லா இருந்தால் படிப்புகளில பெரிய லெவலுக்கு போறது நீங்களா இருப்பீங்க. எனக்கு இடம் பிரச்சனை இருக்குங்க, என்னுடைய அப்பாவுடைய சொத்து பிரச்சனை இருக்கு, அம்மாவுடைய சொத்து பிரச்சனை இருக்கு, இது எனக்கு சரியாகுமா ஆகாதா? இப்ப சரியாகும். உங்களுக்கு இடபூமி ஸ்தானத்துலதான் அவரு உட்கார்ந்துருக்காரு. சந்திரனுடைய வீட்டுல புதன் உட்கார்ந்துருக்காரு. சுக்கிர பகவானை சேர்ந்து பூர்வீக சொத்துடைய அதிபதியோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. அப்ப பூர்வீக சொத்துல வில்லங்கம் சரியாகுமா ஆகாதா? ஆகணும்ல, கண்டிப்பா ஆகும். வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும். எனக்கு அம்மா சொத்து அப்பா சொத்து ஏதாச்சும் ஒரு சொத்து வரும். இது கன்ஃபார்மா எழுதி கொடுக்கலாம். அரசாங்கம் மூலம் தீர்ப்பு வர்றது எப்போ வரும்? ஆவணி மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, அரசாங்கம் மூலமாக உங்களுடைய பூர்வீக சொத்துல உங்க பக்கம் தீர்ப்பு வரும் பாருங்க. வீடு கட்டணுமா, இடம் வாங்கணுமா, 2 என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? இருக்கா இல்லையா? அந்த பிளான் இப்ப நடக்கும். நீங்க எந்த ஒரு பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் சரி, ஆவணி மாசத்துக்குள்ள கேளுங்க. இது ஆவணி பிறந்த உடனே கேளுங்க, கண்டிப்பா சாங்ஷன் ஆகும். அரசியல் அரசாங்கம் நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, இட பிரச்சனை, ஓய்வு பிரச்சனை, சொத்து பிரச்சனை சரியாகும். வேலையில செம்ம கஷ்டம். வேலையில எப்பா சொல்லிக்க முடியாத ஒரு அவமானத்தை ஜூன் மாசம் ஜூலை மாசம் 2 மாசம் நீங்க பார்த்திருப்பீங்க. மேல அதிகாரிகிட்டயோ இல்ல வேலை பறி போறதோ இல்ல வேலை உத்தியத்தோ ஒரு ப்ரெஷரோ இல்ல மற்றவருடைய பிரச்சனைகளை ஒரு இன்வால்வ் ஆகி ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறதோ எல்லாமே இருந்திருப்பீங்க. இப்ப நிரந்தரமான வேலை, சூப்பரான வேலை கிடைக்கும். எதனால நீங்க வேலை கிடைக்கும்னு சொல்றீங்க? நல்லா பாருங்க, 6ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துல, எங்க? கன்னி ராசியில செவ்வாய் உட்காந்துட்டாரு. கால புருஷனுக்கு 6ஆவது வீடு. அப்ப கன்னி செவ்வாய் கண்டிப்பா வேலையை கொடுக்கும். வெளிநாட்டுல உங்களுக்கு சூப்பர் வேலையை கொடுக்கும். வேற கண்ட்ரியே மாறலாங்க தெரியுங்களா. வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க வேற கண்ட்ரியே மாறலாம், இடம் விட்டு இடம் போகலாம், கண்டிப்பா வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாம், எல்லாமே பர்ஃபெக்டா சூப்பரா அமையும். பார்த்துக்கோங்க. ஆவணி மாசம் எப்படி மட்டும் இருக்கு பார்த்தீங்களா? செம்மையான டைமா. வேலை உத்தியோகத்துல வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, நீங்க எங்க வேலை பார்த்தாலும் சரி, வேலை உத்தியோகம் நிரந்தரமான ஒரு அனுகூலம் உண்டு. இதை எழுதி நம்ம சைன் பண்ணலாம். திருமணம் கண்டிப்பா சூப்பர் நடக்குங்க. காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே ஜாதக தசாபத்தி நடந்துட்டா பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்றதோ காதல் திருமணமோ எல்லாமே சக்சஸ் ஆகும். ஏன் எதை வச்சு சொல்றீங்க திருமணம் நடக்கணும்? குரு சுயசாரம் வாங்கிட்டாரு, ஏன் பயப்படுறீங்க? காதல் திருமணத்துக்கு கூட அதிபரோட சேர்ந்து இருக்காரு, சுக்கரோட சேர்ந்து புதன் உட்காந்துருக்காரு. அதனாலதான் காதல் திருமணம் நடக்குன்னு நான் சொன்னேன். திருமணம் ஆவணி மாசம் பண்ண உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பாருங்க. நிறைய பேர் உடனே கருத்து இருக்கீங்க, அதுக்கான நேரம் தான். ஏன்னா சுக்கிர பகவானும் சேர்ந்து புதன் இருக்கலாம், கண்டிப்பா குழந்தை பாக்கியத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆசைப்பட்ட விஷயம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வெளிநாடு வெளியூர்ல படிக்கிறவங்களும் அங்கே வேலை உத்தியோகம் கிடைக்கும். தொழில தைரியமா இறங்கிட்டீங்க, சூப்பரா இருக்கும். பெரிய தொழில பெரிய லெவலுக்கு நீங்க வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். சனி பகவான் மட்டும் நல்லா இருந்தாலும் நம்ம தொழில நீங்க தான் பெரிய ஆள். இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை, எடுத்து பாருங்க, அடிக்கும் பாருங்க. ஏன் சொல்றீங்க லாட்ரி யோகத்தை இருக்க சொல்றீங்க? என்ன காரணம்? ஏதோ சொல்றீங்க. 2ஆம் இடத்துல புதன் இருக்காரு 1. அடுத்து சுக்கிர பகவான் 5ஆம் வீட்டு அதிபர் சேர்ந்து இருக்காரு. 5ஆம்ங்கிறது திடீர் அதிர்ஷ்டம். 5ஆம் பாவங்கிறது
ஆழ்மனம் என்ன மனசுக்குள்ள தோன்றதுதான். அப்ப ஆசையை நிறைய தூண்டி விடும். லாட்ரி அதை எடுக்க சொல்லி கண்டிப்பா எடுத்து பாருங்க, அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையணும், ஜாதகம் பாருங்க நல்லா இருக்கும். இப்போ எப்படிப்பட்ட டாக்குமெண்ட் பிரச்சனை சரியாகும். அதே மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, வட்டி தொழில் பண்றவங்க, நகை கடை வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நபர்கள், இந்த பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்போ முதலீடு பண்ணி பாருங்க, நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பாரு. அப்ப எந்த ஒரு தடையுமே உங்களுக்கு கிடையாது. எல்லாமே வெற்றியா தான் வருது. இதுல தோல்வியே உங்களுக்கு கிடையாது. நல்லா பார்த்துக்கணும் மிதுனத்தை பொறுத்தவரை. அப்ப டைமிங் பக்காவா இருக்கு. பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா இருக்கு. விளையாட்டுத்துறை, ஷேர் மார்க்கெட் எல்லாமே, கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கு. இப்ப நட்சத்திர பலன், முதல் நட்சத்திரம் மிருகசீரத்துல பிறந்தவங்க. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க மிருகசீரத்துல, இனிமே கஷ்டமே வராது. நிறைய அவமான பிரச்சனை, தடை, தாமதம் எல்லாமே பார்த்தீங்க இதுக்கு முன்னாடி. இனிமே பார்க்க மாட்டீங்க. இப்ப வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறதோ, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கு. இப்ப சுப செலவு, சுபகாரியம் சார்ந்த விஷயம் எல்லாமே பண்ணிக்கலாம். நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல வரும். நல்ல ஒரு எதிர்காலத்தை கண்டிப்பா எதிர்கொள்ள போறீங்க பாத்துங்க. அதாவது மிருகசீரத்துல பிறந்தவங்க. அடுத்து திருவானத்துல பிறந்தவங்க. இதுலயுமே ஒரு பிரம்மாண்டமா கற்பனையான குணம் நிறைய இருக்கும். லைஃப்ல இப்படிதான் வாழணும், அப்படிதான் வாழணும், நிறைய ஆசை இருக்கும். நீங்க ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். திருவாதிரத்துல பிறந்தவங்க நல்லா சூப்பரா இருக்கும் பாருங்க. திருமணத்தில் உள்ள தடைகள், சுப செலவு, சுபகாரியம், வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, நல்ல விஷயமோ, நல்ல காரியமோ தேடி வரும் பாருங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா திருவாதிரை பிறந்தவங்களுக்கு சூப்பராக பாத்துக்குங்க. காதல் திருமணம், ரெண்டாவது திருமணம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும். அடுத்து புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க. இதுலயும் ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு போறவங்களும், தன்மையான குணமும், விட்டு கொடுத்து போறவங்களும், ரொம்ப நாகரிகமான குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. எல்லாமே லைஃப்ல நிலைமை செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு நல்லா வரும். திருமணத்தை தடை வராது. கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும். தொழில் நல்லா இருக்கும். படிப்பு கல்வி நல்லா இருக்கும். எல்லாமே அழகா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. நீ எது வந்தாலும் பயப்படாம இறங்கி அடிங்க. உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். எந்த காரியம் எடுத்தாலும் சரி, தைரியமா போங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி தேடி வரும். வரக்கூடிய ஆவணி மாத பலன், மிதுன ராசியை பொறுத்தவரை எந்த தடை வந்தாலும் சரி, எகிரி நின்று ஜெயிக்கக்கூடிய மாதமாகவே அமைகிறது.